Assalamu alaikum and very good evening to you all. நான் என்னோட கிளாஸ்ல லாஸ்ட் பார்ட்டான எக்ஸஸ் சம்மந்தமாக தான் இந்த கிளாஸ்ல நாங்கள் பார்க்க போறோம். அப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜில் நாங்கள் பார்த்த விஷயங்களாக வேர்ட் சம்மந்தமாக பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதே போல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்தோம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் பார்ட்டாக எங்களோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் சம்மந்தமாக இந்த கிளாஸில் கவர் பண்ண தீக்கிறோம். அப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ்ங்கிறது ஆரம்பமாக என்னன்றது விலை கொள்ளணும். அடுத்த விஷயம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ்ல நாங்க என்னென்ன படிக்க போறோம், எங்களுக்கு எங்களோட கரிக்குலம் அடிப்படையில என்ன பார்ட் கவர் பண்ணப்பட போகுதுங்கிற சம்பந்தமாகவும் விலையும் கொள்ள நீக்குது. ஸோ முதலாவதாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் இது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அதாவது நான் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் படிக்கிற டைம்ல, வேர்ட் சம்பந்தமா படிக்கிற டைம்ல சொன்னோம், அது வந்து அந்த சாஃப்ட்வேர் வேர்ட் சம்பந்தமான மாடிஃபிகேஷன் செய்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அதே போல நாங்கள் எக்ஸல் படிக்கிற டைம்ல எக்ஸல் வந்து கல்குலேஷன் சம்பந்தமான ஒர்க்ஸை செஞ்சு கொள்வதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்டால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னோம். அதே போல ப்ரெசன்டேஷன் படிக்கிற டைம்ல, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் படிக்கிற டைம்ல நான் சொன்னோம், அது ப்ரெசன்டேஷன் சம்பந்தமான எங்களோட ஒர்க்களை ஈஸ் பண்ணி கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னோம். அதே போல எக்ஸஸ்ங்கிறது எதற்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் எக்ஸஸ் சொல்லுவோம். முதலாவதாக டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக நான் சொல்வதா இருந்தால், ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கபர்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கபர்ட்ல நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஐட்டம் வைஸாக டிவைட் பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா, ஷர்ட், டிஷர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியாக நீங்க பிரிச்சு வச்சுப்பீங்க. அதே போல ஒரு புக் ஷெல்ஃப் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த புக் ஷெல்ஃப்ல நீங்க மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான புக்ஸ் ஒரு சைடில், அதே போல லாங்குவேஜ் சம்பந்தமான புக்ஸ் ஒரு சைடில், ரிலீஜியஸ் சம்பந்தமான புக்ஸ், ஹிஸ்ட்ரி சம்பந்தமான புக்ஸ், நாவல்ஸ் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி வச்சுப்பீங்க. அப்ப இதுதான் வந்து ஒரு சாம்பிள் வியூ. அப்ப டேட்டா பேஸ்ன்னு சொன்னால், எங்களோட டேட்டாவை நாங்க ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில பயன்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய எங்களோட டேட்டாஸ், ஒரு ஆர்கனைசேஷன் வைக்கலாம், ஒரு ஸ்கூலாக வைக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேர்ம், எந்த ஃபேர்மாக இருந்தாலும் அந்த ஃபேர்முக்குரிய டேட்டாவை, தகவல்களை ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு கட்டமைப்புல நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அல்லது ஸ்டோர் பண்ணினதை நாங்கள் ரீயூஸ் பண்ணுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் லேசாக சொல்வதாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயிட டீட்டெயில் எடுத்துக்கொள்ளும். இப்போ எம்ப்ளாயிட டீட்டெயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்கும், தென் அவரோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும், அது மாதிரி அவரோட ஐடி நம்பர் இருக்கும், நேஷனல் ஐடியோ சம்திங், அவரோட இமெயில் அட்ரஸ் இருக்கும், ஹோம் அட்ரஸ் இருக்கும், ஓகேவா, ரெசிடென்சியல் அட்ரஸ், இதை மாதிரியான சில டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் உரிய இவ்வாறான தனித்தனியான டீட்டெயிலை நான் ஒரு டேபிள் அடிப்படையில், ரோஸ் அண்ட் கொலம் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யறது, ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அடிப்படையில் நாங்கள் சர்வ் பண்ணி வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதே போல ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை நான் என்ன செய்யறது, ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட வியூவில், ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புல நான் என்ன செய்யறது, அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். சரிதான். அப்ப எக்ஸஸ்ன்னு சொன்னா, நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கபர்டாக யூஸ் பண்ணி நினைச்சு கொள்ளுங்க. அந்த கபர்டுக்குள்ள எங்களோட டேட்டாஸை நான் என்ன செய்யறது, ஒழுங்குமுறைப்படி நாங்கள் அதை அடுக்கி வைக்கிறது, ஸ்டோர் பண்றது, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இதுக்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸஸ்
நாங்கள் சொல்லுவோம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். இப்போ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் நாங்கள் பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸஸ். எங்கள்கிட்ட வந்து பாப்புலராக பழக்கத்தில் வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அப்படி இல்லாமல் இது இல்லாமல் எங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது. MySQL இருக்குது, மாரியாடிபி இருக்குது, மோங்காடிபி அப்படின்னு சொல்லி வித்தியாசமான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் லாங்குவேஜஸ் என்ன செய்யுது மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கட இதில் நான் படிக்க போகிறது வந்து எக்ஸஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எக்ஸஸ்ல நாங்கள் என்ன விடயங்கள் படிக்க போறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸஸ் எப்படி நாங்கள் எக்ஸஸ் ஃபைல், ஒரு எக்ஸஸ்ல ஒரு ஃபைல் எப்படி நான் கிரியேட் பண்ண போறோம், இந்த எக்ஸஸ்ல என்னென்ன முக்கியமான பகுதிகள் இருக்குதுன்னு விளங்கி ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ள போறோம். அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் இப்போ நாங்கள் வேர்ட் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், வேர்டில் வந்து ஹோம் பேஜில் என்ன விஷயம் இருக்குது, அதே மாதிரி லே அவுட்ல என்ன விஷயங்கள் இருக்குது, ஹெட்டிங் சம்பந்தமாக பேஜ் நம்பர்ஸ் எட் பண்ண சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதே போல் எக்ஸல் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், எக்ஸலில் ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண சம்பந்தமாக பார்த்தோம். அது வந்து பேசிக் முக்கியமான விஷயங்கள் இல்லையா? அதே மாதிரி எக்ஸஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன என்ற ஒரு நாலேஜ் எடுத்துக்கொண்டதோட அந்த ஃபீச்சரை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம், எங்களோட லைஃப்ல அதை எப்படி ஹெல்ப் ஆக போகுது சம்மந்தமாகவும் நாங்கள் செய்வோம். பேசிக்காக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். எக்ஸஸை பொறுத்தவரையில் இது ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் வந்து ப்ரோக்ராமிங் சைடில் நாங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், சில ப்ரொஜெக்ட்களை செய்ய வேண்டிய ஏற்படும் இல்லையா, தேவைப்படும். சம்டைம்ஸ் இப்போ உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாட்டி காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்து இல்லாட்டி ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி நாங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணுற டெவலப் பண்ணுற டைமில் அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு நாங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் ரொம்பவே இல்லையா? அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண சொன்னால் அந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் சும்மா வெறுமனே பட்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நான் முழுமையாக யூஸ் பண்ண வேண்டுமாக இருந்தேன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரில் கட்டாயம் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண பட்டிக்கணும். டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணப்பட்டால் இருந்தால்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலை என்ன செய்யலாம் அந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தால் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அவரோட நோய் சம்பந்தமான டீட்டெயில்ஸை நாங்கள் டேட்டாபேஸில் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே இது ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தால், கம்பெனியாக இருந்தால் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்ட டீட்டெயிலை என்ன செய்து வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற டைமில் கட்டாயம் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ அந்த டேட்டாபேஸுங்கிறது எங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ரொம்பவே தேவைப்படாட்டியும் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக வெப் டெவலப்பர்ஸாக போக வேண்டிய தேவை ஏற்படுமா இருந்தால் கட்டாயம் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஒரு கிளியரான ஐடியா எங்கள்கிட்ட இருந்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் எங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். எப்படி வேர்ட் எங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நாங்கள் லெட்டர்ஸ் அடிக்கிறதா வைக்கலாம், ஒரு மெமோ கிரியேட் பண்ணதா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேர்டோட சம்மந்தப்பட்ட எல்லா விதமான வேலைகளையும் நாங்கள் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி செஞ்சுக்கொள்வோம். அதே மாதிரி எக்ஸலை பொறுத்தவரையில் எக்ஸல் வந்து எங்கள்கிட்ட டெய்லி பட்ஜெட்டிங், அதே மாதிரி வேறு வேறு கணக்கு வேலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான வேலைகள் எங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமான டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கணும். ஒரு ஸ்கூலில் இருந்தால் டீச்சர் வந்து என்ன செய்யறது, ஸ்கூலில் வந்து அந்த எக்ஸல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவனோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட ரேஞ்ச் எவரேஜ் பார்க்குறது மாதிரியான வேலைகள்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளுது. அதே மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறமாக இருந்தால் அல்லது நாங்கள் ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த கம்பெனியில் ஒரு நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி மக்கள் மத்தியில் ஃபேமஸ் பண்ண பாப்புலரிட்டியை அதிகரித்து கொள்றது. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரை பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேரை நாங்கள் யூஸ் பண்ணி எங்களோட ப்ராடக்ட் எப்படி நான் குவாலிட்டியாக காட்ட முடியும், எங்களோட ப்ராடக்ட்டுக்குரிய டிமாண்ட் எப்படி மக்கள்கிட்ட கூட்டிக் கொள்ள முடியும் சம்மந்தமாக நான் என்ன செய்வேன். அதெல்லாம் எங்களுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகக்கூடியது. ஆனால் எக்ஸஸை பொறுத்த வரையில் எங்களோட டெய்லி லைஃப்ல அந்த அளவுக்கு யூஸ் ஆகாட்டி, பெரும்பாலும் யூஸ் ஆகிறது இல்லை. அப்படி இல்லாட்டியும் நான் என்ன செய்யறது, இதை பற்றின ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் இருக்கணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யறது,
அதை வந்து இதை பற்றி படிக்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த எக்ஸஸ்ட முக்கியமான நோக்கம் வந்து டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறது. அதாவது டேட்டாவை நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட வியூவில் அனலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அது மாதிரியான வேலைகளை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், அதாவது எக்ஸஸ் சொல்லு. ஓகேவா? ஓகே. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா, இந்த எக்ஸஸ் அதே மாதிரி வேற வேற டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஓகேவா? இது ரெண்டையும் நீங்க கிளியரா டிஃபைன் பண்ணிக்கொள்ளணும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு பெரிய பரப்பு. அந்த பரப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸஸ்ங்கிறது. நான் நேரத்தோடையும் சொன்னோம், கோர்ஸுடைய ஸ்டார்ட்லையும் சொன்னோம். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு சொன்னால் மிச்சம் நிறைய விதமான வேர்ட்ஸ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் படிக்கிறது வந்து மைக்ரோசாஃப்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வேர்டுங்கிற சாஃப்ட்வேர். அதே மாதிரி தான் எக்ஸஸ்ங்கிறது மைக்ரோசாஃப்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நான் என்ன செய்யறது, எங்கள் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுவதற்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த கிளாஸில் நாங்கள் முதலாவதாக பார்க்குறது, நாங்கள் ஒரு எக்ஸஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியூ வந்து இதுதான். ஓகேவா? பாருங்க, ஹோம், நியூ, ஓப்பன். இது வந்து எங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு இன்டர்ஃபேஸ் இல்லையா? இந்த இடைமுகம் வந்து எங்களுக்கு ஃபெமிலியரானது. நாங்கள் இதுக்கு முன்னுக்கு படித்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து இதே மாதிரியான கிட்டத்தட்ட இதே மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ முதலாவதாக நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற டைமில் பிளாங்க் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ளும். ஓகேவா? இப்போ நாங்கள் இந்த பிளாங்க் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவதுக்காக கிளிக் பண்ணுற டைமில் எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதோட லொக்கேஷனை நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்க, எங்கே சேவ் பண்ண போகிறீங்கிறது பாருங்க. இதை கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு ஃபைல் நேம் அண்ட் எங்கே சேவ் பண்ண போகிறீங்க என்ன சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் உண்டு. ஆனால் இதுக்கு முன்னால் நாங்கள் படித்த வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யல, எங்களுக்கு இப்படியான ஒரு டயலாக் பாக்ஸ் வரல இல்லையா? ஆனால் எக்ஸஸை பொறுத்தவரையில் இது டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர்ன்றதுனால ஆரம்பத்தில் என்ன செய்யுது, அந்த டேட்டா பேஸுக்குரிய நேம், இப்போ நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் என்ன என்ன மாதிரியான டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சு அந்த டேட்டா பேஸுக்குரிய நேம் அண்ட் லொக்கேஷனை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவதுனா ஒரு ஸ்கூல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபைல் நேம் என்ன செய்வோம், ரிலவெண்ட்டாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுப்போம், ஸ்டூடெண்ட் டிபி டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுப்போம். அல்லது ஒரு கம்பெனியாக இருந்தால் எம்ப்ளாயி டிபி, எம்ப்ளாயிட டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூலாக இருந்தால் டீச்சர் டிபி, டீச்சர் சம்மந்தமான டேட்டாஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவை எப்படி நாங்கள் ஒரு டேட்டா பேஸில் இன்புட் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஸ்டோர் பண்ணுற சம்மந்தமாக பார்க்க. அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் முதலாவதாக நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லி நான் என்ன செஞ்சு கொள்கிறேன், இடத்த கொடுத்து கொள்கிறேன். தென் எனக்கு லொக்கேஷன் கேட்டிக்குது, இதில் டிஃபால்ட்டாக வந்துக்குது. அப்படி இல்லாமல் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த ஐக்கனை நான் கிளிக் பண்ணது மூலமாக எங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே. தென் இப்போ பாருங்க, student.accdb இவ்வளோ நாள் நான் பார்த்தோம் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் டாக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா? அதே மாதிரி எக்ஸல் எக்ஸ்எஸ் அப்படின்னு எக்ஸல் சாஃப்ட்வேர் சர்வ் பண்ணுற டைமில் வரும். அதே போல் பிபிடிஎக்ஸுங்கிறது பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேரை சர்வ் பண்ணுற டைமில் வரும். இங்கனைக்கு வந்து எங்களுக்கு ஏசிசிடிபி, அதாவது இந்த நாங்கள் சர்வ் பண்ணக்கூடிய இந்த டேட்டா பேஸுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஏசிசிடிபி என்பதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன, இதுக்கு நான் சொல்றது எக்ஸ்டென்ஷன் ஏசிசிடிபி, அதாவது இந்த நான் சேவ் பண்ணுற ஃபைல் எந்த வகையான ஃபைல்ங்கிறத இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுது. அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற விஷயம். ஓகே. தென் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் கிரியேட் என்னதை கொடுத்தோடனே ஒன்ஸ் எங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதில் பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கும் எங்களுக்கு இன்னைக்கு நிற்கும். பாருங்க, இது வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஓகேவா? காலம்ஸ் அண்ட் ரோஸ் வைஸாகத்தான் இருக்கு. ஆனால் எக்ஸலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் முழுக்க முழுக்க கல்குலேஷன் சம்பந்தமான வேலைகளை செய்வதற்காகவே
டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். அதில் நான் வேற ஒர்க்கும் செய்யலாம். அப்படி இருந்தாலும் அதனுடைய மெயின் பர்பஸ் வந்து கல்குலேஷன் சம்பந்தமான வேலைகளை செஞ்சு கொள்ளுது. டேட்டாபேஸ் எக்ஸஸ்ங்கிறவர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோராக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸஸ்ங்கிறது. இப்போ உங்களுக்கு லேசாக விலையும் கொள்ளலாம். எக்ஸஸ்ங்கிற ஒரு ஸ்டோர். இப்போ ஒரு கடைக்கு ஸ்டோர் எப்படி இருக்குமோ, ஒரு ஷாப்பிங் ஸ்டோர் இருக்கிற மாதிரி நாங்கள் எங்களோட டேட்டாவை சர்வ் பண்ணி வைக்கிற ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோர் தான் வந்து ஒரு இடம் தான் வந்து எக்ஸஸ். ஓகேவா? அந்த எக்ஸஸை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே. அப்ப இதான் வந்து ரெண்டுக்குமான வித்தியாசம். நான் என்ன செய்ய முடியாது, எக்ஸஸ்ல செய்யற ஒர்க்கை வந்து இங்க செய்யறது ப்ராப்பரானவே இல்லை. இங்க செய்யற ஒர்க்கை வந்து எக்ஸஸ்ல செய்யறது, அந்த எக்ஸல்ல செய்யறது வந்து ப்ராப்பரானவே இல்லை. அப்ப எக்ஸல் வந்து எதுக்கு வைக்கப்பட்டிருக்குதோ அந்த நோக்கத்துக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸஸ் என்னத்துக்காக வைக்கப்பட்டிருக்குதோ அதற்காக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து எக்ஸஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், கிளியராக விளங்கி கொள்ளணும். ஆனால் என்ன செய்யலாம், எங்களுக்கு எக்ஸஸ்லையும் சாரி எக்ஸல்ல நாங்கள் நேரத்தோட படிச்ச கல்குலேஷன் சம்பந்தமான அந்த இதில் எக்ஸல்ல நாங்கள் எக்ஸஸுக்குரிய டேட்டா பேஸ் சம்பந்தமான விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் அது என்ன செய்ய முடியாது, நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற டைம் அந்த சாஃப்ட்வேரோட நேரடியாக கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த எக்ஸல் ஃபைல் அப்படியே நாங்கள் எக்ஸஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்கேருந்து தான் நாங்கள் என்ன செய்யணும், கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து எக்ஸஸுக்குரிய இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னால் இடைமுகம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல், ஹோம், கிரியேட், எக்ஸ்டர்னல் டேட்டா, டேட்டாபேஸ், டூல்ஸ், ஹெல்ப்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் எங்களை தந்திக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இது தெரியும், ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதே போல் ஹோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வியூ தந்திக்கிறாங்க, கிளிக் பாட் தந்திக்கிறாங்க, ஷார்ட் அண்ட் ஃபில்டர், ரெக்கார்ட்ஸ், ஃபைன், டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங் எங்களுக்கு ஃபெமிலியரான விஷயம் இல்லையா? பால் பண்ணை, டெலிக் பண்ணை சம்மந்தமானது. ஃபைண்டுங்கிறது நாங்கள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் படிக்கிற டைம்ல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ரெக்கார்ட்ஸ் இது வந்து என்ன செய்யறது, நான் இங்க கிராமர் செக் பண்ணி பார்க்கறது. அதே மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணதா இருந்தால் என்ன செய்யலாம், இந்த இது யூஸ் பண்றது. அதே மாதிரி நாங்க ஒரு ஃபீல்டு ரோ அண்ட் காலம்ட சைஸ் என்ன செய்யறது, கூட்டுறது, குறைக்கிறது சம்மந்தமா எக்ஸல்ல நாங்க படிச்சோம் இல்லையா? எப்படி நாங்க ஒரு ரோட சைஸை கூட்டுறது, இல்லை இப்படி ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்றது, அல்லது ஒவ்வொரு மாதிரி நான் செஞ்சு பார்த்தோம். அப்போ அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் எப்படி செய்யறங்கிறது இதில் இருக்குது. தென் நான் சேவ் பண்ணது ரிஃப்ரெஷ் ஆல். ரிஃப்ரெஷ் ஆல்ங்கிறது நாங்கள் எக்ஸல்லையும் படிச்சுப்போம். பிவோட் டேபிள் படிக்கிற டைமில் பிவோட் டேபிளில் நாங்கள் அதை டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டு நான் விட்டோம்னு சொன்னால் பிவோட் டேபிள் அப்டேட் ஆகாது. அப்போ அந்த டைமில் நான் என்ன செய்யணும், அந்த பிவோட் டேபிளை ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணணும். சரியா? அப்போ அப்படியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ரிஃப்ரெஷ்ங்கிறது. ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு சொன்னால் நான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை இறங்கு வரிசையில் என்ன செய்யறது, ஆர்டர் பண்ணிக்கொள்றது. அல்லது ஃபில்டர், எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி, தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்ட நேம் மட்டும், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்ட ஏஜை மட்டும், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்ட இமெயில் அட்ரஸை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணித்தா அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வியூண்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூவில் வந்து பாருங்க, டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூ, ரெண்டு விதமான வியூ தந்திக்கிறாங்க. நாங்கள் நேரத்தோட பார்த்ததுல பிரிண்ட் வியூ இருக்குது, வெப் லே அவுட் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், வேற விதமான வியூஸ் பார்த்தோம். ஆனால் இங்கே எக்ஸஸ்ல எங்களை தந்திருக்கக்கூடிய வியூ வந்து டேட்டா ஷீட் வியூ அண்ட் டிசைன் வியூ. டேட்டா ஷீட் வியூன்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது டேட்டா ஷீட். ஒரு டேட்டாவை இன்புட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யும், இப்படி தான் இருக்கும். ஒரு ஷீட்ல ஒரு டேட்டா எங்களுக்கு என்ன செய்யும், 1 2 3ன்னு சொல்லி ஒரு டேட்டாவை எங்களுக்கு இன்புட்டாக இருக்கு. தென் டிசைன் வியூன்னு சொன்னால் இந்த டேட்டா ஷீட் வியூவை நாங்கள் கிரியேட் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வியூ. அதாவது இங்கனைக்கு ஐடி எங்களுக்கு ஒட்டோவை தான் தீக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த ஐடிங்கிறது இங்கனைக்கு கிரியேட் பண்ணினது இல்லை. அப்போ அதை வந்து நான் என்ன செஞ்சது, டேட்டா ஷீட் வியூவில் கிரியேட் பண்ணு. அதே மாதிரி இங்கனைக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு இங்கனைக்கு ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கலாம், இங்கனைக்கு ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணலாம். இதில் வச்சுக்கிட்டே என்ன செய்யற, வச்சுக்கிட்டே நாங்கள் என்ன செய்யறது, எங்களுக்கு தேவையான ஃபீல்டை கிரியேட் பண்ணது இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், டிசைன் வியூவுக்கு போயிட்டு, ஓகேவா, டிசைன் வியூ. ஓகேவா? இதுதான் வந்து டிசைன் வியூ. இப்போ வந்து டிசைன் வியூவில் இருக்குது பாருங்க.
இது வந்து டிசைன். அப்போ இங்கே ஃபீல்ட் நேம் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபீல்ட் நேம் எல்லாம் கொடுப்போம். இங்கே ஐடின்னு கொடுப்போம், தென் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இமெயில் ஐடி, கண்டக்ட் நம்பர், அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இந்த சில எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கொள்வோம். தென் டேட்டா டைப். டேட்டா டைப்புங்கிறது நாங்கள் எக்ஸல்லையும் பார்த்தோம் இல்லையா, வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்பர் டைப் இருக்குது, நம்பர் டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, அதே போல் டேட் அண்ட் டைம் இருக்குது, கரன்சி இருக்குது, ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட்னு சொல்லிக்குது. That is true. அதே போல் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு Sir, excuse. ஆட்டோ நம்பர், ஓஎல்இ சொல்லுங்க சார் இந்த டேபிள் டிசைன் என்ன எடுத்துறீங்க சார்? விலங்கல டேபிள் டிசைன் ஓ என்னென்ன எடுத்துனீங்க? ஓ நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு இந்த வியூவை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றோட அந்த வியூ என்னென்ன எடுத்துறீங்க சார்? வியூ எடுத்ததா ஓ நீங்கள் ஜஸ்ட் வந்து கிரியேட்டுக்கு போயிட்டு கிரியேட்டில் டேபிள் டிசைன் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது இந்த இந்த வியூ ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே சார், ஓகே. ஓகே, அப்போ இதில் பாருங்க, டேட்டா டைப் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட், நம்பர், லார்ஜ் நம்பர், டேட், டைம். ஓகே, இப்படி வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா டைப் எங்களை தந்திக்கிறோம். ஸோ இதான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வியூ டேட்டா ஷீட் வியூன்னு சொன்னால் என்ன, டிசைன் வியூன்னு சொன்னால் என்ன. அப்போ நேரத்தோட நான் காட்டினது உங்களுக்கு டேட்டா ஷீட் வியூ இல்லையா. அப்போ இந்த ஃபீல்டு எப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செட்டப் பண்ணால் அன்னைக்கு இருக்கல. அப்போ அதை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணோம், இப்போ இங்கே கிரியேட் பண்ணுறதை வச்சு தான் எங்களோட டேட்டா ஷீட் வியூ வந்து எங்களுக்கு வியூ ஆக போகுது. அப்போ ஃபீல்ட் நேமில் நாங்கள் என்னென்ன ஃபீல்டு எல்லாம் எங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஃபீல்டை நாங்கள் கொடுத்துட்டு டேட்டா டைப், அந்த ஃபீல்டுக்குரிய டேட்டா டைப், இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு நேம்டு கொடுத்திருந்தால் இன்னைக்கு நேம்டு நாங்கள் நேமுக்குரியது என்ன செய்யணும், ஷார்ட் டெக்ஸ்ட்டில் கொடுப்போம். ஓகேவா? அப்போ இதை மாதிரியாக நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், சேவ் பண்ணுற டைமில் சேவ் பண்ணினால் உங்களுக்கு டேட்டா ஷீட் வியூவில் எங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குதோ அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டிசைன் வியூ வந்து நாங்கள் எங்களோட ஃபீல்டை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு டேட்டா எங்களோட டேட்டா எந்தோடையுமே எட் பண்ண முடியாது. இன்னைக்கு நேம்டு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால், ஓகேவா, இன்னைக்கு நேம் என்னோட நேம் என்னன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நாங்கள் ஓகேவா, இன்னைக்கு நான் வந்து நேம் கொடுக்கல. அப்போ இன்னைக்கு நாங்கள் இந்த வியூ என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், எங்கள்ட எடிட்டிங் வேலைக்கு மட்டும்தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எடிட்டிங் வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட டேட்டாவை இன்புட் பண்ணணுமாக இருந்தேன்னு சொன்னால் டேட்டா ஷீட் வியூவில் தான் நாங்கள் இன்புட் பண்ணுவோம். ஓகேவா? உதாரணத்தை நான் இதை மட்டும் கொடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நேம் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தேன்னு சொன்னால் ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் STU இன்ஃபோ அப்படின்னு இந்த டேபிளுக்கு நான் நேம் வைக்கிறேன். ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நான் சரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது, அலர்ட் வந்திருக்குது, தேர் இஸ் நோ பிரைமரி கீ டிஃபைன். பிரைமரி கீங்கிறது இன்னைக்கு டிஃபைன் பண்ணப்படலை அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் நிற்கிறான். பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் என்னன்றது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன செய்யலை, டு யூ வாண்ட் டு கிரியேட் பிரைமரி கீ நவ் நோ என்றதை கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணி கொள்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா ஷீட் வியூக்கு போனால் ஒன்று உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணி டேட்டா ஷீட் வியூக்கு போகலாம், அல்லது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் டேட்டா ஷீட் வியூ இருக்குது. ஓகே, இதை கொடுத்தோன்னு சொன்னால் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது இங்கே வந்து இன்னைக்கு தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு எங்களோட டேட்டாவை டைப் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் மூலம் விளங்கிக்கின்னு நினைக்கிறேன். டிசைன் வியூங்கிறது எங்களுக்கு தேவையான ஃபீல்டை கிரியேட் பண்ணுவதற்கான வியூ. தென் டேட்டா ஷீட் வியூங்கிறது டேட்டாஸை டைப் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு டிசைன் வியூவில் இருந்துட்டு டேட்டாவை டைப் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாக டேட்டா ஷீட் வியூவில் இருந்துட்டு எங்களுக்கு ஃபீல்டை என்ன செய்ய முடியாது, நாங்கள் எடிட் பண்ணுறது வேலைகளை செய்கிறது
முடியாது. ஸோ என்ன செய்ய நாங்கள் எடிட் பண்ணுவதாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக டிசைன் வியூக்கு போயிட்டு தான் என்ன செய்யணும், எங்களோட டேட்டாஸை நாங்கள் ஃபீல்ட்ஸை நாங்கள் எட் பண்ணுவதாக இருந்தால் எட் பண்ணணும். அப்படி இல்லாமல் என்ன செய்யலாம், டேட்டா ஷீட் வியூவில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இன்னைக்கு வந்து மோ ஃபீல்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு என்ன செய்யலாம், எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். வேற ஃபீல்டை இன்னைக்கு அட்டாச் பண்ணலாம், நாங்கள் எட் பண்ணலாம். அதை விட எங்களுக்கு லேசாக டிசைன் வியூவில் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஃபீல்டை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்வோம், ஆஹ் அதுக்கு பிறகு டிசைன் வியூ டேட்டா ஷீட் வியூக்கு போயிட்டு அவருடைய டேட்டாஸை இன்புட் பண்ணி கொள்வோம். அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் வழங்கிக்கும்னு நினைக்கிறேன். டிசைன் வியூங்கிறது நாங்கள் டிசைன் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணுவோம். எங்களோட என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் இன்புட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவுக்குரிய ஃபீல்டு நேம் எல்லாம் நாங்கள் டிசைன் வியூவில் போய்த்து தான் என்ன செய்வோம், இன்புட் பண்ணுவோம். தென் இன்புட் பண்ணப்பட்ட டேட்டா ஃபீல்டுக்குரிய டேட்டாவை நாங்கள் இன்புட் பண்ணுவதாக இருந்தால், டைப் பண்ணுவதாக இருந்தால் டேட்டா ஷீட் வியூக்கு போயிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணி எடுப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் STUID அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது என்ன, நம்பர்ல வரும் இல்லையா? ஒரு ஈவன் நாங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தால், நம்பர்னு கொடுத்தோம்னு சொன்னால் ஐடியில் வந்து நம்பர் மட்டும்தான் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 001 அல்ல 002 003ன்னு சொல்லி மட்டும்தான் கொடுக்கலாம். அல்லது நாங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம், நம்பர்ஸோட சேர்த்து லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்வதாக இருந்தால் SEU/001 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது BM001 அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஓகே, தென் லாஸ்ட் நேம். ஓகேவா, லாஸ்ட் நேம்ங்கிறது ஓகே ஷார்ட் டெக்ஸ்ட். தென் சாரி, நேம், அடுத்தது ஏஜ், அட்ரஸ், இமெயில். ஓகேவா, தென் ஆர்டர் NIC அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா, இதில் பாருங்க. ஓகே, இன்னைக்கு நாங்கள் ரோ வெயிட் பண்ணிக்கணும். DOB டேட் ஆஃப் பர்த். ஓகே, பொதுவாக அந்த டேட் ஆஃப் பர்த் கேட்டுன்னு சொன்னால் நாங்கள் ஏஜ் கொடுக்கறது இல்லை. என்ன செய்யணும், இந்த ஃபீல்டை ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இமெயில், NIC, தென் கண்டெக்ட் நம்பர். கண்டெக்ட் நம்பர். ஓகேவா, இப்போ முதலாவது பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி ஷார்ட் டெக்ஸ்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் ஓகே, லாஸ்ட் நேம் ஓகே, டேட் ஆஃப் பர்த்ங்கிறது கட்டாயம் வந்து டேட் ஆர் டைம் இந்த ஃபார்மெட்டில் வரணும். தென் அட்ரஸ் ஷார்ட் டெக்ஸ்ட்ல இருக்குது. பாருங்க, ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னு சொன்னால் அதோட ஃபீல்ட் சைஸ் 255. ஓகேவா, 255 கேரக்டர்ஸ் தான் உங்களால டைப் பண்ண முடியும். அதே இது லாங் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அன்லிமிட்டெட். ஓகேவா, உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போதைக்கு வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கண்டெக்ட் நம்பர் வந்து நம்பர் ஃபார்மெட்டில் வரணும் இல்லையா? ஓகே, தென் இமெயில் ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகே, NICங்கிறது ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு PDF அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து OLE என்கிற ஆப்ஷன் இருக்குது, ஹைப்பர்லிங்க் இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது. ஓகேவா, இந்த 3 ஆப்ஷனும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு அட்டாச்மெண்ட் என்ற ஆப்ஷனை நான் இன்னைக்கு எனேபிள் பண்ணிக்கொள்றேன். ஓகேவா,
தென் நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு டேட்டா ஷீட்டுக்கு போயிட்டு பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன செஞ்சுக்குது, நான் கிரியேட் பண்ணிடுற டேபிள் அப்படியே இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிஓபி, அட்ரஸ், கண்டெக்ட், இமெயில் அண்ட் இந்த அட்டாச்மெண்ட் இது என்ன, என்ஐசி. ஓகே, ஓகே. இப்போ இதில் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை நாங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு வந்து ABN001 அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் குமார். ஓகே. டேட் ஆஃப் பர்த் வந்து நான் என்ன செய்யறது, டுடேன்னு கொடுக்கலாம், அல்லது எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுறது. அட்ரஸ் வந்து 123 சம்திங் என்ன சரி ஒரு அட்ரஸை கொடுக்கும். ஓகேவா? நம்பர் வந்து என்ன சரி 076. ஓகே. தென் இமெயில் .com. ஓகே தானே? ஓகே. ஃபீல்டை என்ன செஞ்சுக்கணும், பெருசாகிக்கணும். ஓகே. வேல்யூ இன் த என்ஐசி ஃபீ யூ மஸ்ட். ஓகே. அப்போ நான் என்ன செய்யறது, இந்த ஆப்ஷன் இது வந்து எங்களுக்கு ஏன் வருதுன்னு சொன்னால், நான் சேவ் கண்ட்ரோல் கொடுக்குற டைமில் நான் என்ஐசிங்கிறது வந்து நீங்கள் கட்டாயம் என்டர் பண்ண சொல்லி வருது. நான் என்ஐசிங்கிற ஃபீல்டை ரிக்வயர்ட் கொடுத்து இந்த, அதாவது கட்டாயம் வந்து என்ஐசிங்கிறத அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணினா மட்டும்தான் இந்த டேட்டா எங்களுக்கு சேவ் ஆகும். அப்படியான ஆப்ஷன் தான் கொடுத்திக்கிறேன். ஓகேவா? அப்போ இதில் நான் எப்படி அப்லோட் பண்ணேன்னு சொன்னால், இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். தென் நாங்கள் எட் கொடுத்து என்ன செய்யறது, நான் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே நீங்கள் என்ன செய்யும், அந்த ஃபைல்ட இது காட்டாது எங்களுக்கு. ஃபைல் அட்டாச் பண்ணிக்குதா இல்லையாங்கிறது, அட்டாச் பண்ணியிருந்தா 1ன்னு காட்டும், அல்லது பண்ணலைன்னு சொன்னால் 0ன்னு காட்டும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னு சொன்னால் இது சேவ் ஆகிரும். ஸோ இங்கே பாருங்க, என்ஐசி என்ற இதுக்கு வந்து நான் கொடுத்தீங்க ஜென்ரல். இதில் பாருங்க கேப்ஷன் என்ஐசின்னு கேப்ஷன் சொன்னால் வரக்கூடிய நேம் ரிக்வயர்ட் கேட்டிக்குது. அதாவது கட்டாயம் இந்த ஃபீல்ட் கொடுக்கணுமா, அவர் அப்லோட் பண்ணணுமா இல்லையாங்கிறது எஸ் ஓ நோ கொடுக்கலாம். நான் என்ன செஞ்சுக்கிறேன், எஸ் கொடுத்திக்கிறேன். அல்லது என்ன செய்யலாம், நோ கொடுத்தேன்னு சொன்னால் அதுவும் ஒர்க் ஆகும். ஓகே. நோ கொடுத்தேன்னு சொன்னால் என்ன செய்யாது, உங்களுக்கு அப்போ நேரத்தோட வந்து அந்த மெசேஜ் வந்து appear ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் டேட்டாவை இன்புட் பண்ணும், டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறது அண்ட் அந்த டேட்டாபேஸில் நாங்கள் டேட்டாவை இன்புட் பண்ணுறது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம். இப்போ நாங்கள் டேட்டாபேஸில் டேட்டா டிசைன் வியூவை யூஸ் பண்ணி நாங்கள் டேட்டா மாடிஃபை பண்ணுவோம், எங்களோட ஃபீல்டை மாடிஃபை பண்ணுவோம். தென் அதில் டேட்டா இன்புட் பண்ணுறதாக இருந்ததுன்னு சொன்னால்
டேட்டா ஷீட் வியூவில் வந்து நான் என்ன செய்வோம், அந்த டேட்டாவை இன்புட் பண்ணி கொள்வோம். ஓகேவா? அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் நாங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து முதலாவது விஷயம். இதில் பாருங்க, நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று தான் டேபிள்ஸ். இப்போ நாங்கள் உங்களுக்கு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண சம்பந்தமாகத்தான் நாங்கள் இங்கே பார்த்திருக்கிறோம். முதலாவதாகவே டேபிளை ஏன் கிரியேட் பண்ணி காட்டினேன்னு சொன்னால், இந்த டேபிளை வச்சு தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் இவ்வளவும் கிரியேட் பண்ண இயலும். ஒரு டேபிள் இருந்தால் மட்டும்தான் அந்த டேபிள்ல இருந்து குவாரி கிரியேட் பண்ணலாம். இந்த குவாரியை வச்சு நான் என்ன செய்வோம், ஒரு டேபிளை வச்சு தான் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம், ஒரு டேபிளை வச்சு தான் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டேபிள்ங்கிறது பேசிக்கான விஷயம். இப்போ டேபிள் இல்லைன்னு சொன்னால் இந்த பின்னால் வர இந்த 3 ஆப்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணே இல்லை. இப்போ முதலாவதாக நான் கிரியேட் பண்ணிக்கிறது ஒரு டேபிள் இல்லையா? இந்த டேபிளில் நாங்கள் நிறைய டேட்டா டைப் பண்ணலாம். அப்படி நாங்கள் டைப் பண்ணிட்டு அதில் சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை மட்டும் நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் இருந்தால் குவாரி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும் அல்லது ஸ்டூடெண்ட் ஐடியும் இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொன்னால் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி தனியாக ஒரு குவாரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம். அதே மாதிரி ஃபார்ம்ஸுங்கிறது இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இருக்குது இல்லையா? இப்போ இதில் வந்து என்ன செய்யலாது, எங்களுக்கு புதுசாக வந்து ஒவ்வொருத்தர டீட்டெயிலாக டைப் பண்ணி 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 கேளாது. அப்போ நான் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுன்னு சொன்னால் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலமாக ஒட்டோவாக என்ன செய்யணும், எங்களுக்கு இங்கே அந்த டேட்டா அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு அந்த ஒரு ஃபீச்சருக்காக வேண்டி தான் எங்களுக்கு ஃபார்ம்ஸ் தந்திக்கிறான். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் லேசாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருந்தோம் சொன்னால் இந்த டேபிளில் இருக்கிற முழு டேட்டா அல்லது எங்களுக்கு தேவையான டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட வியூவில் ப்ரெசென்ட் பண்ணுறது, ஆக்களுக்கு பார்க்கறதுக்கு வியூ பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ரிப்போர்ட்ஸ். அப்போ நான் இந்த 4 விஷயங்களையும் தான் பார்க்க வைக்கிறோம். அப்போ இன்னைக்கு முதலாவது பார்த்தது வந்து டேபிள்ஸ். ஓகேவா? அப்போ டேபிள் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா, பேசிக்கான ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது நான் செஞ்ச விஷயம் வந்து கிரியேட் என்ற டேபிளுக்கு போயிட்டு டேபிள் டிசைனில் நாங்கள் கிளிக் பண்ணன்னு சொன்னால் எங்களுக்கு டிசைன் வியூ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் டேபிள் 1 இன்னைக்கு இது பாருங்கள், நாங்கள் தான் எங்களுக்கு தேவையான நேமை நாங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளும். அப்போ நாங்கள் கொடுத்தன்னு சொன்னால் எங்களுக்கு டிசைன் வியூ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டிசைன் வியூவில் ஃபீல்ட் நேம்ங்கிறது எந்த மாதிரியான நேம் ஃபீல்டெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோமோ, இன்புட் பண்ணிக்கிறோமோ அந்த ஃபீல்டெல்லாம் நாங்கள் என்ன செய்யறது இன்னைக்கு கொடுப்போம். தென் டேட்டா டைப்புங்கிறது அந்த ஒவ்வொரு ஃபீல்டும் என்ன மாதிரியான டேட்டாவாக வரணுமோ அந்த மாதிரியான டேட்டாவை டைப்பை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் இங்கே கொடுப்போம். எங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா இங்கே இருக்குது. எங்களோட பர்பஸுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம், அந்த டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணி நாங்கள் இங்கே கொடுத்துக்கொள்வோம். ஓகேவா? ஓகே, நான் வந்து இன்னொரு டேபிள் இங்கே கிரியேட் பண்ணுறேன். கோர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் கோர்ஸ். ஓகேவா? அப்போ முதலாவதாக நான் என்ன செய்வோம், அதில் கிரியேட் பண்ண மாதிரி STU ID அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? இங்கேயும் வந்து ஒரு கோர்ஸ் லைக் இருந்தால் ஃபர்ஸ்ட் நேம் கட்டாயம் தேவை இல்லையா? எஃப் நேம். ஓகேவா? அதே போல் கோர்ஸ் டீட்டெயில் சொன்னால் கோர்ஸ் நேம் வரணும் இல்லையா? அப்போ கோர்ஸ் நேம். அடுத்தது வந்து ஒரு கோர்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணின டைம் பீரியட் டேட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ரெஜிஸ்டர் டேட். ஓகேவா? ரெஜிஸ்டர் டேட். தென் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ண வரா இருந்தது சொன்னால் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண பட்டிக்கணும் அல்லது எஸ் ஓ நோ அப்படின்ற ஒரு இது இருக்கணும் இல்லையா? அப்போ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுப்போம். ஓகேவா? தென் நாங்கள் வேற என்ன ஃபீல்ட் கொடுக்கலாம், ஃபீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நாங்கள் செட் பண்ணிக்கணும். ஃபீஸ் ஃபீஸ் எனக்கு ஒரு கோர்ஸுக்குரிய ஃபீஸ் எவ்வளோங்கிறது. ஓகேவா? ஓகே ஓகே, இவ்வளோ எங்களுக்கு என்ன செய்யும் போதும்.
தென் நான் என்ன செய்வோம், முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஷார்ட் டெக்ஸ்ட்ல இருக்கட்டும். தென் ஃபுல் நேமுங்க, ஃபர்ஸ்ட் நேமுங்கிறது ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகே, கோர்ஸ் நேம் ஷார்ட் டெக்ஸ்ட். ரெஜிஸ்டர் டேட் வந்து டேட் அண்ட் டைம். சர்டிஃபிகேட்டுங்கிறது ப்ரொவைட் பண்ணப்பட்டுட்டா இல்லையா அப்படின்னு பார்க்குறது நாங்கள் எஸ் ஓ நோங்கிறத கொடுத்துருவோம். நாங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் எக்ஸலில், இங்கே எஸ் ஓ நோங்கிறத யூஸ் பண்ணோம். எஸ் ஓ நோ தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எங்களுக்கு இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன் ஆர் ஆஃப். இந்த மூணு ஆப்ஷன்ல ஏதாச்சும் மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து சூட்டபிள் ஆனது எஸ் ஓ நோங்கிற ஆப்ஷன் தான். ஸோ நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், எஸ் ஓ நோவை கொடுத்துக்கொள்றேன். தென் ஃபீஸ்ங்கிறது கரன்சி இல்லையா, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கரன்சி ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகேவா, இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரோ ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி, பெர்சன்டேஜ், சயின்டிஃபிக்னு சொல்லி ஒவ்வொரு வகையான இது தந்திக்கிறாங்க நம்பர் ஃபார்மெட்டில், ஜென்ரல் நம்பர், கரன்சி. ஓகேவா, நாங்கள் இன்னைக்கு வந்து கரன்சியை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை நாங்கள் என்ன செய்வோம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்வோம். சேவ் பண்ணுற டைமில் சிஓ கோர்ஸ் இன்ஃபோ, இது வந்து நாங்கள் நேரத்தோட கொடுத்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ, இது வந்து கோர்ஸ் இன்ஃபோ. இப்போ இதுலேயும் எங்களுக்கு அதே மாதிரி ஒரு மெசேஜ் வருது, ப்ரைமரிக்கு நாங்கள் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. நான் நார்மலாக என்ன செய்கிறேன், நோ கொடுத்துட்டு இந்த டேபிளை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா, சேவ் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான் க்ரியேட் பண்ணினது வந்து இங்கே வந்து பாருங்கள். ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், கோர்ஸ் நேம், ரெஜிஸ்டர்ட் டேட், சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணப்பட்டா இல்லையான்றது, அடுத்தது கரன்சி. ஓகே, இங்கே வந்து பாருங்க, இதை நான் என்ன செய்வோம், இதே டீட்டெயிலை இங்கே கொடுப்போம். ஓகேவா, இப்போ பாருங்க, BM001, இங்கே நான் ராஜ் குமார் அப்படின்னு கொடுத்துக்கணும். இங்கே வந்து அதே டீட்டெயிலை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து எக்ஸஸ் அப்படின்னு கொடுப்போம். தென் ரெஜிஸ்டர்ட் டேட் வந்து சம்திங் ஏதாச்சும் கொடுங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த டிசைன் டேபிள குடுத்துட்டு என்னன்னு சார் அந்த இத கிரியேட் பண்ணீங்க? விலங்கல்ல, டிசைன் டேபிளுக்கு போய் என்டர் பண்ணாங்கல்ல டேட்டா இப்ப. இது நான் டேட்டா என்டர் பண்ணுறோம். அதுல இப்ப இப்ப இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு வரேன்னா என்ன செய்யணும் சார்? அதான் சார் பாருங்க, இந்த வியூவில் பாருங்க, டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ ரெண்டு இருக்குது இல்லையா. இப்போ நான் முதலாவது செஞ்சோம் டிசைன் வியூ, ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், கோர்ஸ் நேம், ரெஜிஸ்டர்ட் டேட், சர்டிஃபிகேட், ஃபீஸ். ஓகே தானே, இப்போ இதை கொடுத்துட்டு ம். நாங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணணும் எங்கள் டேட்டா எல்லாத்தையும். இப்போ இந்த டேபிளை கிரியேட் ஆ. பண்ணணும் வைக்கல அது இல்லையா, சேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சேவ் ஓ. பண்ணிட்டு ரெண்டாவது என்ன செய்யலாம், எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் கிரியேட் பண்ணின டேபிள் இங்கே பேரா, இதை டபுள் கிளிக் பண்ணலாம். பண்ணினால் எங்களுக்கு என்ன செய்யும், டபுள் கிளிக் பண்ணா இந்த இது ஓப்பன் ஆகும். அல்லது என்ன செய்யலாம், ஆ. நான் இந்த வியூ என்ற பட்டன்ல இருக்கிற டிசைன் வியூவில் தான் இப்போ நான் கரண்ட் ஆகிக்கிறேன் பாருங்க, இதுதான் ஹைலைட் ஆகி ம். டேட்டா ஷீட் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ஒட்டோவாக இங்கே வரும். அப்படி இல்லையா, நாங்கள் என்ன செய்யலாம், டிசைன் வியூவில் இருக்கிற டைம்ல இங்கே கீழே பாருங்க ரெண்டு ஆப்ஷன், என்ன டேட்டா ஷீட் வியூ, டிசைன். இப்போ இருக்கிறது நாங்கள் டிசைன் வியூ. ஸோ நாங்கள் டேட்டா ஷீட் வியூ சொன்னால் இதை கிளிக் பண்ணினாலும் இந்த மூணு விதத்திலையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கொள்ளலாம். ஓகேவா, ஓகே சார். ஓகே. நான் சொன்ன விஷயம் அதான் ஸ்டார்ட்லையும் சொன்னாங்க, டிசைன் வியூவில் நாங்கள் டிசைன் மட்டும்தான் பண்ணுவோம். அதே இது டேட்டா இன்புட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் டேட்டா ஷீட் வியூக்கு வந்து தான் டேட்டா இன்புட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், இன்னைக்கு வந்து அதே டேட்டாவை இன்புட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து நான் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து என்ன செய்யறது, 500 அப்படின்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். இதில் பாருங்க, உங்களுக்கு பின்னுக்கு டெசிமல் வந்திருக்குது. இந்த டெசிமல் என்ன செய்யலாம், சாரி, ஓகேவா, இந்த டெசிமலை வந்து நாங்கள் குறைக்கலாம் இல்லாட்டி கூட்டலாம். பாருங்க, இதில் தேவைண்டா அந்த டெசிமலை கூட்டலாம். இது நாங்கள் எக்ஸல்லையும் பார்த்தோம் இல்லையா, டெசிமலை குறைக்கிறது கூட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், டெசிமலை குறைச்சி
500 அப்படின்னு மட்டும் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன செஞ்சுக்கினாங்க, 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, எங்களுக்கு பிரைமரி கீ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு 2 தரம் இந்த டேபிள் கிரியேட் பண்ணக்குள்ளையும் வந்துச்சு, ஸ்டூடெண்டது கோர்ஸ் இன்ஃபோன்றது கிரியேட் பண்ணக்குள்ளையும் வந்துச்சு. இப்போ பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் டேட்டா பேஸில் முக்கியமான ஒவ்வொரு நிறைய கீஸ் இருக்குது. பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கீ இருக்குது. பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிள்ல நாங்க யுனிக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப், ஒரு ஃபீல்டுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன், சரிதானே? ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆனது பிரைமரி கீ. அதாவது இப்போ நாங்கள் இனி 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். கோர்ஸ் இன்ஃபோன்ற ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஸ்டியூ இன்ஃபோன்ற 2 டேபிள். இப்போ கோர்ஸ் இன்ஃபோல 1 2 3 4 5 6 6 ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் எதை நாங்கள் யூனிக்காக வைக்கலுமோ அந்த ஃபீல்டை நாங்கள் கிளிக் பண்ணி என்ன செய்யறது, நாங்கள் பிரைமரி கீயாக கொடுக்குறது. அதே இது ஸ்டூடெண்ட் இன்ஃபோல எந்த ஃபீல்டு எங்களுக்கு யுனிக்கான ஒருத்தராக வைக்கலுமோ அதில் என்ன செய்யறது, கொடுக்கும். யுனிக்காக வைக்கிறேன்னு சொன்னால் முதல்ல விளங்க வேண்டிய விஷயம், அதே விஷயம் ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா? ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இது மட்டும் தான் நிற்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது சம்டைம் ராஜ்ங்கிறது இன்னொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் ராஜ் ஆயிக்கலாம், லாஸ்ட் நேம் இன்னொருத்தருக்கும் குமார் ஆயிக்கலாம். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிறது என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு யூனிக்காக வைக்கல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிறது பிரைமரி கீயாக வைக்க மாட்டோம். டேட் ஆஃப் பர்த் ஒரே டேட்ல 2 3 அதே ஆட்கள் நிறைய பேர் பிறந்திக்கலாம் இல்லையா? ஒருத்தர் தான் ஒரு டேட்ல பிறக்கிறது இல்லை இல்லையா? அதே மாதிரி ஒரே அட்ரஸ்ல அதே அழிக்கலாம், 2 3 பேர் ஒரே அட்ரஸ்ல வசிக்கலாம். அது கான்டாக்ட் நம்பர் சம்டைம்ஸ் ஒரே பேரண்ட்டுடைய பிள்ளைகளா இருந்தால் அதே நம்பர் ஈக்கலாம், ஒரே இமெயில் ஈக்கலாம். அப்போ என்ஐசி வந்து யூனிக்காக இருக்கும் இல்லையா? தனித்தனி ஒவ்வொருத்தரும் தனி என்ஐசி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் என்ஐசி. இப்போ இதில் வந்து ரொம்ப பொறுத்த வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி தானே இருக்கு. BM001 BM001ங்கிறது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு போதும் இருக்காது. அடுத்த ஸ்டூடெண்ட் வரதா இருந்தால் BM002 003 அப்படின்னு சொல்லித்தான் கண்டினியூஸாக போகுது. ஸோ இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணினோம்னு சொன்னால் அந்த டேபிளில் எந்த ஃபீல்ட் யூனிக்காக வைக்க இயலுமோ அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், பிரைமரி கீயாக கொடுப்போம். பிரைமரி கீ நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால், நாங்கள் இங்கே படிக்கிற டைமில் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுற டைமில் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி, சரிதானே, அந்த ஃபார்மின் மூலமாக அந்த ஃபார்ம்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த டேபிளுக்கு டேட்டாவை அனுப்புவோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து மெனுவலாக டைப் பண்ணி இருக்கிறத விட ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணினோம் அப்படி சொன்னா, உதாரணமாக இங்கே ஒரு கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கணும். அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், இந்த கூகுள் ஃபார்மில் இருக்கிற டேட்டா அப்படியே எக்ஸல் ஷீட்டுக்கு வரும். அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் அங்கே எடுத்து ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணி எடுத்தோம் அப்படி சொன்னால், ஒன்ஸ் அந்த ஃபார்மை ஒருத்தர் ஃபில் பண்ணார், புதுசாக அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஃபில் பண்ண போல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுவாரா இருந்தால் அவருடைய டேட்டா அவ்வளவும் சரியாக என்ன செய்யும், இன்னைக்கு வந்து வரும். ஓகேவா? அப்போ 2 டேபிள்ல நாங்கள் ஒரே டைம்ல சீக்வன்ஸலா ஒரே டைம்ல நாங்கள் டேட்டாவை இன்புட் பண்ண தேவைப்படுற டைம்ல பிரைமரி கீ சரியாக கொடுப்பட்டு இருந்தால்தான் ஒரு ஸ்டூடெண்ட் இது வந்து சரியா, ஒரே ஸ்டூடெண்ட் இது வந்து 2 டேபிளையும் சரியா போகும். இப்போ பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோல இருந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மில் நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடின்ற ஃபீல்டை செலக்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறத செலக்ட் பண்ணுறோம், அதே போல் இமெயில் அட்ரஸ்ங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஒரு இது. ரெண்டாவது வந்து கோர்ஸ் இன்ஃபோன்ற டேபிளில் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம் ஓகே எடுத்துட்டு அடுத்தது கோர்ஸ் நேம், ஃபீஸ், இந்த 2 செலக்ட் பண்ணும். இப்போ எத்தனை 1 2, இந்த டேபிளில் 2 ஃபீல்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட் இதில் 3 4 5, மொத்தம் 5 ஃபீல்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 ஃபீல்டையும் எடுத்து நாங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? கிரியேட் பண்ணின்னு சொன்னால் அந்த 5 ஃபீல்டும் வந்து ஒரு டேபிளில் இல்லை இல்லையா? இந்த டேபிளில் 3 ஃபீல்டு இருக்குது, இந்த கோர்ஸ் டேபிளில் 2 ஃபீல்டு இருக்குது. அப்போ அவர் நிரப்புறது ஒரு ஃபார்ம் தான், ஆனால் அந்த ஒரு ஃபார்ம்ல நிரப்புற டீட்டெயில் அப்படி என்ன செய்யணும், இந்த டேபிளுக்கும் வரணும் இந்த டேபிளுக்கும் வரணும். அப்படியான டைம்ல கட்டாயம் நாங்க பிரைமரி கீ கொடுத்திருந்தால்தான் 2 டேபிளுக்கும் என்ன செய்யும், அந்த டேட்டா போகும். தென் நாங்க டேட்டா வந்து சரியாக 2 டேபிளுக்கும் அனுப்பலாம். ஓகேவா? அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் நாங்க பிரைமரி கீ கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ நாங்கள் எப்படி பிரைமரி கீ கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் முதல்ல அதை நான் என்ன செய்வோம், டிசைன் வியூக்கு போவோம். போயிட்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் இதைத்தானே நான் பிரைமரி கீன்னு சொன்னோம், இதைத்தான் பிரைமரி கீயாக கொடுக்குறேன்னு சொன்னோம். இதை செலக்ட் பண்ணனே பாருங்க, மேலே பிரைமரி கீன்னு ஆப்ஷன் காட்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணி நாங்கள் பிரைமரி கீன்றதை கொடுத்தோன்னு சொன்னால் இன்னைக்கு கீ சிம்பால் வந்து வரும். ஓகேவா? தென் சேவ் பண்ணிட்டு சரிதானே. ஓகே, இதில் எரர் ஒன்று காட்டுது என்னென்றால், நாங்கள் டேபிளை கிரியேட் பண்ணுற டைமில் என்ன செய்யணும், பிரைமரி கீ கொடுத்துட்டு வாரது எங்களுக்கு ப்ராப்பரான வே ஆகிக்கும். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அதை கிரியேட் பண்ண காரணம் வந்து லாஸ்ட்டாக பிரைமரி கீன்னு சொன்னால் என்ன சொல்லதுக்காக வேண்டி தான் நான் அதை என்ன செய்யலை, சொல்லலை. ஸோ நாங்கள் இன்னைக்கு என்ன செய்வோம், இந்த ஃபீல்ட் நேமை அதோட சேர்த்து நாங்கள் இன்னைக்கு ஒரு ட்ராவை இன்சர்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஐடி அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? ஐடி index of primary cannot null a value. Okay, the data type auto number. ஓகே, சில எரர் ஒன்று காட்டுது. இப்போ பாருங்க, நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஐடி auto number, then x name, ஓகே. இதை நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணிக்கொள்றேன். டேபிள் ஒன்னுண்டே சேவ் பண்ணிக்கொள்றேன். ஓகேவா? டேபிள் ஒன் இதில் நான் என்ன செஞ்சுக்கிறோம், ஐடிங்கிறவரை பிரைமரி கீயாக கொடுத்திக்கிறேன். அப்போ பாருங்க, இது வந்து ஒட்டோ நம்பர். அதாவது ஒட்டோ நம்பர்னு சொன்னால் ஒட்டோவாக என்ன செய்யணும், ஒரு டேட்டா இன்புட் பண்ண எங்களுக்கு அந்த இது வந்து கூட்டிகிட்டே போகும். பாருங்க, ஒட்டோவாக அந்த ஐடி என்ன செய்யும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து யூனிக்காக இருக்கும். திருப்பி வந்து 2ஆம் நம்பரில் ஒரு டேட்டாவை என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு கொடுக்கல. கொடுத்தா என்ன செய்யாது, அது எடுக்காது. ஓகேவா? ஆட்டோவாக என்ன செய்யும் அந்த